படம் வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நாங்க செமையா என்ஜாய் பண்ணோம். டைம் போனதே தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணோம். அவர் லிங்கா கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஞ்சலி மேம் கூட நடிச்சாங்கல்ல, டான்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்பா கேரக்டர் பிடிச்சிருந்தது. மெசேஜா வந்து அந்த வெளியெல்லாம் ஏதோ பொருட்கள்லாம் யூஸ் பண்றாங்க, பிளாஸ்டிக் பொருட்கள், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. சாங் டிஜே சாங், இளையராஜா சாங்லாம் நடுவில் போட்டாங்க, அதுவும் நல்லா இருந்தது. படம் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்ம மாசா இருக்கு. ஆக்ஷன் வேற லெவல் பண்ணிருக்காரு. அவரே டைரக்ட் பண்ணி அவரே வந்து நடிச்சிருக்காரு. செம்மையா இருக்காரு. ஒவ்வொரு சீனும் லைட்டா செதுக்கி இருக்காரு, அவராவே செதுக்கிருக்காரு. சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல சாங் ஜிவி மிரட்டி இருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க படத்தை. இப்ப நடக்கிறத டீப்பா அனலைஸ் பண்ணி சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கு படம், கதை நல்லா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்ஷன் மிரட்டி இருக்காங்க, செம்மையா இருக்கு. ரத்தம் தெறிக்க ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. ஓவரால் நல்லா பண்ணியிருந்தாரு. நம்ம விஷால் சார் வந்து ஆக்ஷன் அவர் சொல்லவே வேண்டாம், அருமையாக பண்ணியிருந்தார். டைரக்ஷன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அருமையாக அவரோட அதை ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கிறாரு, அது நல்லா தெரியுது. நல்ல ஒரு கான்செப்டான ஒரு ஸ்டோரி. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஸ்கேம், அந்த ஃபயர் பார்ட்ஸில் நடக்கிற ஸ்கேம் பற்றின ஒரு இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்று. இதால் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது என்ன, பட் என்னென்னா அதை கொஞ்சம் விலாவாரியாக நிறையா சொல்லியிருக்கான். படம் சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னா ஒரு நல்ல மெசேஜ் என்னென்னா, நம்ம ஒரு கார் வாங்கினாலோ ஒரு டூ வீலர் வாங்கினாலும் பேட் பார்ட்ஸ் வந்து டூப்ளிகேட்டு நிறையா இருக்குது. இது வரைக்கும் எந்த படத்தில் இந்த மாதிரி டூப்ளிகேட்டை பற்றி பேசுனது கிடையாது. இது நல்ல மெசேஜ், நல்லா இருக்குது. டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு விஷால் சார். ஆக்டிங் நல்லா இருக்குது. 3 வகையான கெட்டப் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்ல மூவி. அஞ்சலி மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. அதனாலேயே எல்லா ஆக்டிங் நல்லா இருக்குது. பயங்கர மாசாக இருக்குது. பார்க்கும்போது ஒவ்வொரு 3 மணி நேரம்னாங்க, 3 மணி நேரம் போச்சான்னு தெரியல. அந்த மாதிரி கொஞ்சம் நவுந்து பார்க்குற மாதிரி ஒரு இதாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா மிரட்டிருக்காரு, நல்லா செதுக்கியிருக்காரு. ஆக்டிங்கும் சரி, டைரக்ஷன் சரி, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. முக்கியமாக என்னென்னா டைரக்ஷன் நல்லா பண்ணனால எல்லாருமே நல்லா தெரியுறாங்க. சூப்பராக இருந்தது. படத்தில் வந்துட்டு இப்போ நம்ம சென்னையில் நிறைய ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வருது, அதெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இது பண்ணோம். 3 hours போனதே தெரில, நல்லா லேக் ஆகாமல் சூப்பராக போனோம். படத்தில் வந்து அப்பா கேரக்டர் லிங்கா தான் பிடிச்சிருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தது. படத்தில் வந்து 3 கேரக்டருமே வராரு விஷால், சூப்பராக இருந்தது. அதெல்லாம் அஞ்சலி மேம் மாதிரியே தெரியல, அது வேறு யாரோ மாரி தான் இருந்தது. படம் நல்லா இருந்தது சார். அது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் முடிகிற வரைக்கும் நம்ம கேரக்டர் பொறுத்த வரையும் படம் அருமையாக இருந்தது. மக்களுங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, டூப்ளிகேட்டான ஐட்டத்தை யூஸ் பண்ணாதீங்கன்றேன். நம்ம டூப்ளிகேட்டான ஐட்டத்தை யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம மக்களுங்களுக்கு பாதிப்பாகுது. ஏமா நம்ம குவாலிட்டியாக யூஸ் பண்ணோன்னா நம்ம ஃபேமிலியும் சேஃப் ஆகும். நம்ம டூப்ளிகேட்டான ஐட்டம் உள்ளே வராது. என் மக்களுக்கோசம் சொல்கிறேன், டூப்ளிகேட்டான ஐட்டம் வேணாம். படம் வந்து அருமையாக இருக்குது. கேரக்டரு சூப்பராக, 3 கேரக்டர் நல்லா இருக்குது சார். பாட்டு அருமையாகுது. ஹீரோயினிகளும் 2 பேரும் நல்ல கேரக்டர் கொடுத்துறாங்க, நல்லா நடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். படம் வந்து நல்ல ஒரு நல்ல வாழ்த்து சொல்லலாம். இதோட மீண்டும் அவர் வளரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அருமையாக பண்ணிக்கிறார் சார். பிரகாஷ் ராஜ் அவரையா ரொம்ப கூட இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இது எல்லாமே பண்ணிக்கிறாப்புல, அவருக்கும் நன்றி சொல்லணும். 2 ஹீரோயினையும் சரி புள்ளைக்கும் அப்பாவுக்கும் வைக்கிற கேரக்டர் பக்காவாக கொடுத்துக்கிறாங்க. அவங்களும் பக்காவாக நடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லுவேன். சண்டைக்கோழி விஷால் இல்ல, மகுட விஷால். நீ சண்டைக்கோழி விஷால் பேர் வச்சா நீ எப்ப பார்த்தாலும் சண்டையே போட்டு இருப்ப. அதனாலதான் உன்னை சண்டைக்கோழி விஷால் வைக்கிற. இந்த படத்துக்கு மகுடம்னா ஒரு குடும்ப படமா ஓப்பனிங்ல இருக்குது. 2வது ஒரு குடும்ப படம், அதுதான் அங்காடி தெரு அஞ்சலி. ஓகேவா? செகண்ட் ஹாப்ல அப்பாவுடைய மனைவியே இல்ல அஞ்சலி, மகனுடைய மனைவியும் இல்ல உஷாரா. இப்போ ஸ்கிரீன் பிளே எப்படி எடுத்துன்னு போனோம், அழகா எடுத்துன்னு போயிருக்கிறா போல ஸ்கிரீன் பிளே. கடைசியா கிளைமேக்ஸ்ல கலப்படம் இல்லாத சைனா மேக் அது வரக்கூடாதுன்னு இந்த படம் முழுக்க ஸ்கிரீன் பிளேல இருக்குது. குடும்ப சென்டிமெண்ட்டும் இருக்குது, குடும்பமும் இருக்குது, குடும்பத்துல என்ன நடக்குது எல்லாமே இந்த படத்துல முழுக்க ஸ்கிரீன் பிளேல இருக்குது.